வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து மதுபான சாலைகளுக்கும் நாளை பூட்டு. IMF இன் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு கனேடிய அரசாங்கம் ஆதரவு. வாகனங்களை கையளிக்காமை தொடர்பான வழக்கு கோட்டை நீதிவான் வழங்கிய உத்தரவு. ராயபக்சாக்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு ஜனாதிபதி நாமல் சவால். மத்திய கிழக்கில் பதட்டம், எரிபொருள் விநியோகம் குறித்து எழுந்துள்ள அச்சம். சீன மக்கள் குடியரசின் தூதுவர் ஷெங் யாங் இன்று முற்பகல் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் தேர்தல் வெற்றிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்த தூதுவர், இலங்கையில் எதிர்கால செயற்பாடுகளுக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் சீனா அரசாங்கத்துடனான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்த அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார். இலங்கைக்குள் தற்போது ஒத்துழைப்பு அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களில் முக்கியத்துவம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்புகளுக்காக சீனா அபிவிருத்தி வங்கி மற்றும் EXIM வங்கி செயற்திறனான தலையீடுகள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் அபிவிருத்திக்கு ஒத்துழைக்கும் வகையில் பிரதான வர்த்தக கடன் வழங்குனர் மற்றும் இருதரப்பு கடன் வழங்குனர் என்ற வகையில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவு வழங்குவதாகவும் சீன தூதுவர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் நாளைய தினம் மூடுமாறு மதுவரி திணைக்களம் ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார். உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுபானம் அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்துக்கு 3 மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றார்கள். இந்நிலையில் மது அருந்துவதனால் நாட்டில் நாளொன்றுக்கு 50 பேர் வரையில் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மதுபானத்துடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை அறிவிப்பதற்கு மதுவரி திணைக்களத்தின் செயற்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 1913 என்ற தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் பொதுமக்களுக்கான செயற்பாட்டில் இருக்கும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவை சந்தித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா பெற்ற வெற்றிக்கு தனது கனேடிய அரசாங்கத்தினது மக்களிடம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்த கனேடிய தூதுவர் ஊழலை ஒழித்து நாட்டில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதிலும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியுள்ளார். ஊழல் மற்றும் பாதுகாப்பின்மையானது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் முக்கிய தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய எரிக் வோல்ஸ், உத்தேச சீர்திருத்தங்களின் மூலம் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மிகவும் பொருத்தமான சூழல் இலங்கையில் உருவாகும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை தொடர்புபட்டிருப்பது மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் கனேடிய அரசாங்கத்தின் முழு ஆதரவு வழங்குவதாகவும் உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2015 ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தில் வாகன தொகுதியிலிருந்து 797 வாகனங்களில் 309 வாகனங்கள் கையளிக்கப்படாமை தொடர்பான வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சயின் வாஸ் குணவர்த்தன உட்பட 3 சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு கோட்டை நீதிவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்களை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல் கிடைத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையினை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு ஜனாதிபதி செயலகத்தில் போக்குவரத்து அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் வாகன தொகுதிகளுக்கு பொறுப்பாக இருந்த இருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் பிணையில் விடுவிக்கப்பட்ட முதலாவது சந்தேக நபர் வழக்கு விசாரணை இடம்பெற்ற காலப்பகுதியில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலக வாகன தொகுதியில் உள்ள அது உயர் பாதுகாப்பு பென்ஸ் ரக வாகனம் உட்பட 20 வாகனங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சயித் வாஸ் குணவர்த்தனவின் பாதுகாப்பில் இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ராயபக்ச ஆட்சி காலத்தில் உகண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தேர்தல் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச ஜனாதிபதிக்கு சவால் விடுவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள கருத்து ஒன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்று அவர் இந்த கோரிக்கையை விடுவித்துள்ளார்.
தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். லெபனானில் இடம்பெற்று வரும் மோதலில் இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதலின் போது அவர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் காசாவில் உள்ள நுரேசஸ் பாடசாலையை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கான விமானங்களை அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குறித்த பாடசாலையை ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு முற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா டெஸ்ட் பந்து வீச்சாளர் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று வெளியிட்டுள்ள டெஸ்ட் அணியின் பந்து வீச்சாளருக்கான தரப்படுத்தல் பட்டியலில் இந்திய அணியின் சுழற் பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வினை பின்தள்ளி பும்ரா 870 புள்ளிகளுடன் முதலிடத்தை பெற்றுள்ளார். இதற்குமைய இதுவரை முதலிடத்தில் இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு இடம் பின்தள்ளப்பட்டு 869 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் தள்ளப்பட்டுள்ளார். அதே நேரம் 3வது இடத்தில் ஆஸ்திரேலிய அணியின் ஜோஸ் கேசல்வுட்டும் 4வது இடத்தில் அதே அணியைச் சேர்ந்த பெட் கமின்ஸும் உள்ளார்கள். டெஸ்ட் பந்து வீச்சாளருக்கான பட்டியலில் இலங்கை அணியின் பிரபா ஜெயசூரிய ஒரு இடம் முன்னேறி 7ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குரட்டஸ் இஸ்ரேல் நாட்டுக்குள் உள்நுழைய தடை விதித்துள்ளதாக இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மண்ணின் ஐநா பொதுச் செயலாளர் காலடி எடுத்து வைக்க தகுதியற்றவர். இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன. இதனை செய்யாமல் மௌனம் காக்கும் எவருக்கும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது. ஹமாஸ், இஸ்புல்லா, ஹவுதி மற்றும் தற்போதைய ஈரான் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் அந்தோனியா குட்டெஸ் இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு கரையாக நினைவு கூடப்படுவார் எனவும் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஓசூரில் உள்ள டாடா உற்பத்தி ஆலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அந்த ஆலையின் உற்பத்தி பணிகள் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த ஆலையின் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் மாடல்கள் உருவாக்கம் செய்யப்பட்டு இருந்தன. இதன் காரணமாக ஆப்பிள் நிறுவனம் சம்பந்தமான பாகங்களை சீனா அல்லது வேறு நாடுகள் செயற்பட்டு வரும் ஆலையிலிருந்து ஏற்பாடு செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்து ஏற்பட்ட ஆலையில் டாடா நிறுவனம் ஐபோனின் ஃபேக்ஸ் பெயின்ஸ் மற்றும் இறுதி பாகங்களை உற்பத்தி செய்து ஃபேஸ்கான் நிறுவனத்துக்கு வழங்க இருந்தது. ஹங்காங்கைச் சேர்ந்த கவுண்டர் ஃபாயின் ரிச் நிறுவனம் தனியார் செய்தி ஒன்று நிறுவனத்துடன் கூறும்போது அக்டோபர் இறுதியிலிருந்து நவம்பர் மாத தொடக்கம் வரை காலகட்டம் இந்திய பண்டிகை காலம் என்பதால் ஐபோன் 14 மற்றும் 15 மாடல்களும் உள்ளூர் விற்பனை 1.5 பில்லியன் யூனிட்கள் என்றும் கணிக்கப்படுகிறது. எனினும் ஆப்பிள் இந்த தேவையில் 15% பூர்த்தி செய்ததாகவே போராடுகிறது என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து டாடா நிறுவனம் இதுவரை எவ்வித கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பில் தந்தையொருவர் தமது பெண் குழந்தையுடன் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் குறித்த 20 காணாமல் போயுள்ளதாக காணாமல் போனவரின் மனைவி நீர்கொழும்பு காவல்துறையினர் முறையிட்டுள்ளார். 41 வயதான தந்தையும் 2 வயது 9 மாதங்களுமான அவரது குழந்தையுமே காணாமல் போயுள்ளார்கள். காணாமல் போனவர்கள் நீர்கொழும்பு புனித ஜீட் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அவர் தமது மகளுடன் கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறியதன் பின்னர் அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என அவர் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலையின் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று 2% அதிகமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஈரான் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது நடத்திய பாரிய தாக்குதல்கள் காரணமாக மசகு எண்ணெய் விநியோக வலையமைப்பு முறிவடையும் சாத்தியம் இருப்பதாக அச்சம் பரவியிருந்தது. இதன் காரணமாக டென் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $1.63 அதிகரித்து $75.19 உயர்வடைந்துள்ளது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் வகை மசகு எண்ணெய் விலை ஒன்றின் பீப்பாய்க்கு $1.70 அதிகரித்து $71.5 உயர்வடைந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம் மேலும் அதிகரிக்குமாக இருந்தால் மசகு எண்ணெயின் விலை மேலும் உயர்வடையும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.